ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் வந்துட்டு தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 2 மூவி 2 வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா தி அபேண்டஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸாக எடுத்திருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அதாவது தான் பொண்ணுகிட்ட செக்ஷுவலா தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி சேர்ந்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு போட்டு தள்ளுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ் ஃபுல்லாமே வந்துட்டு மேக்கிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. தென் அடுத்து பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டைஸ் ஐரி. இந்த படம் வந்து ஒரு மலையாளம் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருப்பாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இதில் கதையை பொறுத்த வரைக்கும் படத்தில் வர நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி சேர்ந்த நபராக இருக்காரு. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து கிணத்துல குதிச்சு இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுடைய அந்த ஹேர் கிளிப்பு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவரை சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்ன, கடைசியா இவர் அதுல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல சம்பவத்தோடு சேர்த்து ஒரு சீன்லுமே வரக்கூடிய அந்த ஹாரர் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா தி பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன். இந்த சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இங்கிலீஷ் சப்டைட்டில் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் சீரீஸ்ல வர நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ ஒரு நாள் நைட்டு திடீர்னு இவருடைய ஹஸ்பண்டை யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொலை யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன் பை ஒன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கடைசியில நம்ம ஹீரோயின் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா ஒரு கொரியன் சீரிஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரம் ராவா காமிப்பாங்க. இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாவே காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக பார்க்க போற படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். இந்த படம் வந்து ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் படத்துல வர நம்ம ஹீரோவான ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 பொண்ணுங்களை நான் தான் வந்து கொலை பண்ணேன், ஸோ என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகளை வந்துட்டு எதுக்காக பண்ணாரு, கடைசியா இவருக்கு எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல ஒட்டி ஒரு சீன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.